டெல்லி செல்ல வீட்டிலிருந்து தவேக தலைவர் விஜய் புறப்பட்டார். கரூர் கூட்ட நெரிசல் வழக்கில் டெல்லி சென்று சிபிஐ முன் ஆஜராவதற்காக சென்னை நீலாங்கரை இல்லத்திலிருந்து தவேக தலைவர் விஜய் புறப்பட்டிருக்கிறார். சென்னையிலிருந்து தனி விமானம் மூலம் டெல்லி செல்லும் விஜய் இன்று முற்பகலில் சிபிஐ முன் ஆஜராக உள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. கரூர் கூட்ட நெரிசல் வழக்கில் இன்று தவேக தலைவர் விஜய் ஆஜராகிறார். இந்நிலையில் சென்னையிலிருந்து விமானம் மூலம் டெல்லிக்கு புறப்படுவதற்காக தற்போது வீட்டிலிருந்து புறப்பட்டிருக்கிறார். கரூர் கூட்ட நெரிசல் வழக்கில் டெல்லி சென்று சிபிஐ முன் ஆஜராவதற்காக சென்னை நீலாங்கரை இல்லத்திலிருந்து தற்போது தவேக தலைவர் விஜய் புறப்பட்டிருக்கிறார். சென்னையிலிருந்து தனி விமானம் மூலமாக டெல்லி செல்வதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்று முற்பகலில் சிபிஐ முன் ஆஜராக உள்ள நிலையில் தற்போது வீட்டிலிருந்து தவேக தலைவர் விஜய் புறப்பட்டிருக்கிறார். டெல்லி செல்வதற்காக வீட்டிலிருந்து தவேக தலைவர் விஜய் புறப்பட்டிருக்கிறார். இன்று முற்பகலில் சிபிஐ முன் தவேக தலைவர் விஜய் ஆஜராக உள்ள நிலையில் தற்போது வீட்டிலிருந்து தவேக தலைவர் விஜய் புறப்பட்டிருக்கிறார். சென்னையிலிருந்து தனி விமானம் மூலமாக தவேக தலைவர் விஜய் டெல்லி செல்ல இருக்கிறார். இன்று முற்பகலில் சிபிஐ முன் ஆஜராவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் யுவராஜ் தொடர்ந்து வழங்க கேட்கலாம். யுவராஜ், விவரங்களை சொல்லுங்க. வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் கடந்த 2025ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி கரூரில் தன்னுடைய தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டிருந்தார். அந்த வகையில் அந்த பரப்புரையின் பொழுது எதிர்பாராத விதமாக கிட்டத்தட்ட 41 பேர் சிக்கி உயிரிழந்திருக்கக்கூடிய நிலையில் அதன் தொடர்பாக நடைபெற்று வரக்கூடிய சிபிஐ விசாரணைக்கு இன்று டெல்லியில் ஆஜராவதற்காக விஜய் புறப்பட இருக்கின்றார். தற்பொழுது சென்னை நீலாங்கரையில் இருக்கக்கூடிய தனது இல்லத்திலிருந்து விஜய் புறப்பட்டிருக்கின்றார். அந்த வகையில் டெல்லி செல்வதற்காக தன்னுடைய நீலாங்கரை இல்லத்திலிருந்து சென்னை விமான நிலையம் நோக்கி விஜய் புறப்பட்டுக் கொண்டு சென்று கொண்டிருக்கின்றார். கடந்த 2025ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி கரூரில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தேர்தல் பரப்புரையானது விஜய் ஈடுபட்டிருந்தால் தன்னுடைய பரப்புரை வாகனத்தின் மீது நின்று கொண்டிருந்து அந்த பகுதியில் கூட்ட நெரிசலில் சிக்கி கிட்டத்தட்ட 41 பேர் உயிரிழந்திருக்கக்கூடிய நிலையில் அது தொடர்பான சிபிஐ விசாரணையானது இன்று 11 மணிக்கு நடைபெற இருக்கின்றது. காலை 11 மணி அளவில் விஜய் டெல்லியில் இருக்கக்கூடிய சிபிஐ அலுவலகத்தில் ஆஜராக இருக்கின்றார். மக்கள் சந்திப்பில் கூட்ட நெரிசல் காரணமாக 41 பேர் உயிர்ந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்வில் உச்சநீதிமன்றத்தின் உத்தரவின்படி இந்த சம்பவம் குறித்து கடந்த வருடம் அக்டோபர் மாதம் 16ஆம் தேதியானது சிபிஐ விசாரணையானது தொடங்கப்பட்டிருந்தது. அந்த வகையில் பல்வேறு கட்ட விசாரணைக்கு பிறகு சிபிஐ ஆனது விசாரணை மேற்கொண்டு வருகிறது. வேலுச்சாமிபுரம், அந்த சம்பவம் நடைபெற்ற வேலுச்சாமிபுரம் மற்றும் சம்பவத்தை நேரில் பார்த்தோர் என இறந்தவர்களின் குடும்பத்தினர் என பல்வேறு கட்ட விசாரணைக்கு பிறகும் தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கக்கூடிய மாநில நிர்வாகிகள் கடந்த வாரத்தின் பொழுது நேரடி விசாரணைக்காக ஆஜர்படுத்தப்பட்டிருந்தனர். கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, பிடிஆர் நிர்மல்குமார் உள்ளிட்டோரும் டெல்லியில் இருக்கக்கூடிய சிபிஐ அலுவலகத்தில் ஆஜராகி தங்களுடைய விளக்கங்களை கிட்டத்தட்ட 19 மணி நேரம் இந்த விசாரணையானது நடைபெற்றிருந்தது. அவர்களுடைய விளக்கங்களும் சிபிஐ அலுவலக அதிகாரிகள் கேட்டுக்கொண்டிருந்தனர். அந்த வகையில் கட்சியினுடைய தலைவர் முக்கிய இதற்கு சாட்சியாகவும் குற்றவாளியாகவும் பார்க்கப்படக்கூடிய கட்சியினுடைய தலைவர் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் தற்பொழுது டெல்லியில் ஆஜராவதற்காக தன்னுடைய நீலாங்கரை இல்லத்திலிருந்து புறப்பட்டிருக்கின்றார். தமிழக வெற்றி கழகம் சார்பில் தேர்தல் பரப்புரையானது ஈடுபட்டிருக்கும் போது இந்த சம்பவமானது நடைபெற்றிருக்கின்றது. விஜய் பார்க்க வேண்டும் என்ற ஆர்வத்தில் ஏராளமான பொதுமக்கள் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக வருகை தந்திருந்தனர். அதன் காரணமாகவும் அதே போன்று அந்த பகுதியில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலின் காரணமாகவும் இந்த சம்பவமானது ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இது தொடர்பான சிபிஐ விசாரணைக்காக விஜய் இன்று காலை டெல்லியில் இருக்கக்கூடிய சிபிஐ அலுவலகத்தில் காலை 11 மணி அளவில் விஜய் ஆஜராக இருக்கின்றார். அந்த வகையில் இந்த சம்மனை ஏற்று ஏற்கனவே கடந்த வாரம் ஜனவரி மாதம் 6ஆம் தேதி அன்று விஜய்க்கு நேரில் ஆஜராகுமாறு சம்மனானது சிபிஐ அலுவலகத்திலிருந்து வழங்கப்பட்டிருந்தது. அந்த சம்மனை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய விஜய் ஆரம்பத்திலிருந்து தமிழக வெற்றி கழகம் சார்பில் தெளிவுபடுத்தக்கூடிய விஷயம் ஒன்றுதான், அரசு சார்பில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நடவடிக்கைகளுக்கும் தமிழக வெற்றி கழகம் முழு ஒத்துழைப்பை வழங்கும் என்று அவர்கள் தரப்பிலிருந்து அடிக்கடி தெரிவிக்கப்பட்டு வந்தது. அந்த வகையில் இன்று கடந்த 6ஆம் தேதி சம்மனானது வழங்கப்பட்டிருந்தது வருகின்ற 12ஆம் தேதி ஆஜராவதற்காக. அந்த வகையில் 12, 13 ஆகிய 2 நாட்களுமே ஆஜராவதற்காக விஜய் தயாராகி இருக்கின்றார். வருகின்ற நாளை, அதாவது இன்று மற்றும் நாளை ஆகிய 2 நாட்களுமே கரூரில் நடைபெற்ற அந்த சம்பவம் தொடர்பாக சிபிஐ அலுவலகத்தில் ஆஜராவதற்காக விஜய் தற்பொழுது சென்னை விமான நிலையம் நோக்கி சென்று கொண்டிருக்கின்றார். அந்த வகையில் தற்பொழுது நீலாங்கரை இல்லத்திலிருந்து விஜய் புறப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் சென்னை விமான நிலையம் நோக்கி செல்ல இருக்கின்றார். அங்கு அவருக்கு தனி விமானமானது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த தனி விமானத்தின் மூலமாக கிட்டத்தட்ட 7 மணி அளவில் தனி விமானத்தின் மூலமாக புறப்பட்டு 11 மணி அளவில் டெல்லியில் இருக்கக்கூடிய சிபிஐ அலுவலகத்தில் விஜய் ஆஜராவதற்காக
திட்டமிடப்பட்டிருக்கின்றது. தொடர்ந்து இன்று மற்றும் நாளை ஆகிய 2 நாட்களும் டெல்லியில் நடைபெறக்கூடிய சிபிஐ விசாரணையில் விஜய் பங்கேற்று நாளை மாலை விஜய் தனி விமானம் மூலமாக மீண்டும் சென்னை திரும்புவார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.